வணக்கம். இன்றைக்கி புரட்டாசி 3வது நாள் வெள்ளிக்கிழமை. பருப்பை வச்சு ஒரு குழம்பும் ஒரு காலிஃப்ளவர் வறுவலும் செஞ்சுருக்கிறேன். 100 துவரம் பருப்பு, இது ரேஷன் துவரம் பருப்பு. நல்லா ஒரு 1 மணி நேரம் அதோட காரத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா குறன்னு அரைக்கணும். இதை வானலில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே இந்த அரைச்ச பருப்பில் உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி சின்ன குட்டி குட்டி துண்டாக பக்கோடா மாதிரி போட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் நல்ல பொன்முருவால் வறுத்து எடுத்துக்கிட்டால் டீ டைமில் கூட இதை நம்ம வச்சுக்கலாம். இருக்கிறதையும் போட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம். நல்ல சூடான தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் கசகசா, சோம்பு, ஜீரகம், தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகாய். இதுக்கு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினோடனே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வானலில் எண்ணெய் ஊற்றி நல்ல பெரிய தக்காளி ஒன்று போட்டு அதோட பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றி நம்ம மிக்ஸி தண்ணியும் அதோட நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டு அதுக்கு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா தளதளன்னு கொதிக்கணும். இந்த கிரேவி நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம சுட்டு வச்சுருக்கிற இந்த சின்ன பால்ஸ் உருண்டையை போட்டு எடுத்திங்கன்னா துவரம் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடலப்பருப்பு விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சைடி செஞ்சிடலாம். காலிஃப்ளவரை சின்ன பீஸாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டு அதை வடிகட்டி எடுத்து அதோட மேலே கடல மாவு, மிளகாத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசரி இந்த போண்டா சுட்ட எண்ணெயிலே போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது டீ டைமில் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். இன்றைக்கி சமையலில் நான் வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்க்காமல் இந்த சமையல் செஞ்சுருக்கிறேன். இந்த மினி பக்கோடா குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி